வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கவாசிக்கி KLX 230யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து இப்போது ரிவ்யூ வீடியோ போடலான்னு இருக்கோம். சுத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அண்ட் பியூர் ஆஃப் ரோடிங்காண்டி டிசைன் பண்ண பைக்கு ப்ளஸ் ரோட் லீகல். இதுக்கு முன்னாடி KLX பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரோட் லீகல் தரலை, ஆனால் இந்த வாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஸு, கேலிபர்ஸு, அப்புறம் ABS ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரைடிங் மோட்ஸ் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. ரைடிங் மோட்ஸ் சொல்லப்போனால் ரைடிங் மோட்ஸே இல்லை. ரியர் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 டீத் அண்டு ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு 14 டீத் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்சோல்ஸ்லேயும் வந்து பெருசாக எதுவும் அப்டேட்ஸ் இல்லை. இப்படி அப்படி சொன்னால் சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான கன்சோல் தான். ஜஸ்ட் ஒரு ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்புறம் ஒரு ABS மாடல் ஆன் அண்ட் ஆஃப் ஒரு ஸ்விட்சு ப்ளஸ் ஒரு ஆப் கண்ட்ரோல் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் கண்ட்ரோல் நம்ம தான் ட்ரை பண்ணியிருக்கல. இந்த ஸ்விட்சஸும் பார்த்தீங்கன்னா நார்மல் நிஞ்சா 300 இருக்கிற மாதிரியான ஸ்விட்சஸ் தான் இருக்குது. மற்றபடி ஹெட்லைட்ஸ் வந்து LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் வீல். ஸோ ஸ்போக்ஸ் வீலில் ஒன்றும் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கிடையாது, ஒரு டியூப் டயர் தான். ஷோவா ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 230cc வண்டியோட பஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 4 lakhs கொடுத்து இந்த வண்டி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். KLX 230 எப்படி இருந்துச்சு, ரிவ்யூ கொடுங்க. சீரியஸாக பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா காருக்கு வந்து ஓகே. சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம இந்தியன் பேங்க் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டியிருப்போம். ஆமாம், இது அதோட கம்பேர் பண்ணும்போது கார் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். அதர்வைஸ் பைக்கு செம்மையாக இருக்குது. ஜம்பெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நைஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வண்டி உண்மையிலே. ஓகே, ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் ரைடர் சம்பத் ஜி ரிவ்யூ கொடுத்துருக்காரு. பார்ப்போம் அடுத்து வேற யாராவது ரைட் பண்ணி பண்ணுறேன், அதையும் போடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போஸ்ட் 200 மாதிரியே ஒரு KLX 230 ஒரு வண்டி இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். என்னை பொறுத்தவரையும் KLX 230 ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் பைக் தான். ஸோ நல்ல ஒரு பஞ்சியாக இருக்க பைக்கு. நீங்கள் பியூர் ஆஃப் ரோடிங் பண்ணணுன்னாக்கா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூஸ் ஆகிற பைக் தான் அது. ஸோ நீங்கள் 4 lakh கொடுத்து ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கு ஆஃப் பண்ண போகிறீங்கனாக்கா தாராளமாக இதை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பல்ஸுக்கும் இந்த KLX 230க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கனாக்கா எக்ஸ்பல்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக வந்து எக்ஸ்பல்ஸே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பைக் மாதிரி தான் தெரியும். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா KLX 250 வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ ஆயில் கூல்டோ இல்லை லிக்விட் கூல்டோ கிடையாது. ஒன்று இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து டியூப் டயர். ஸோ டியூப் டயருன்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ரிலேபிளாக நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ டியூப்லெஸ் டயர்னா கூட உங்களுக்கு நீங்கள் ஆஃப் ரோடிங்கில் ஏதாவது பஞ்சர் ஆனாலோ ஏதாவது ப்ராப்ளம் ஆனாக்கா நீங்கள் அப்படியே கூட ஓட்டிட்டு வரலாம். ஆனால் டியூப் டயர்ன்றப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் ஷாக்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஆனால் இதை வந்து ரோட் லீகலாக கொடுத்துருக்காங்கன்றப்போ ஒரு மோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப் ரோடிங்க்கு ஒரு மோடு, ரோடுக்கு ஒரு மோடுன்னு ஒரு 2 மோடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ABS ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை மோடாக வந்து நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ சிம்பிளாகவும் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கன்சோலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன ஒரு இதுதான் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ வெரைட்டியாக நம்ம ஏதாவது உள்ளே நம்ம நிறையா எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஸோ இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி எதிர்பார்க்கணும்னா அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஜின் லைட்டு, ஒரு ஆப் கண்ட்ரோலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இது இருக்குது, லோ ஃபியூவல், அப்புறம் ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது, இண்டிகேட்டர் ஆன் ஆஃப், ஹெட்லைட், அது இந்த மாதிரியான பேசிக் கன்சோல் தான் அது சொல்லப்போனாக்கா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் எக்ஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பல்ஸ் ஃபியூவில் வேறு ஏதாவது நீங்கள் 4 lakh பட்ஜெட்டில் ஒரு ADV 390 போகிறீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸ்பல்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ ADV 390 போகும்போது 4 lakh தான் அதுவும். ஸோ அதில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர்லேருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அதுலேயும். ஸோ அதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. பட் ஆனால் இதில் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டடுன்றனால அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக வருதா
வருது. ஸோ அப்படியும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து நம்ம இதோட ரேட்டை வந்து வெறும் இந்த ஃபோக்ஸ்னாலேயோ இல்லை பிரேக்ஸ்னாலேயோ வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஷோ ஆஃப் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ ஆஃப் ஃபோக்ஸ் கொடுத்தனால தான் வண்டி ரேட் அதிகமாச்சுன்னு சொன்னாக்கா, ஸோ ராயல் என்ஃபீல்டில் இப்போது ஹிமாலயன் 450 பார்த்தீங்கன்னாலும் ஷோ ஆஃப் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து நம்ம ஷோ ஆஃப் ஃபோக்ஸ் இருக்கனால நம்ம எக்ஸ்பென்சிவ்னு சொல்லவும் முடியாது. அதே பிரேக்ஸ் நிசின் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிசின் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு சேம் ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பிரம்போ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிசினுக்கும் பிரம்போக்கும் வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நிறையா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம ஏன் நம்ம 4 lakh கொடுத்து இந்த பைக் வாங்குகிறோம், இல்லை 2 lakh கொடுத்து இந்த பைக் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் கவாசக்கியோட ஸ்டாண்டர்டுக்கு வண்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன இந்த வண்டிக்கு ரோட் லீகல் தரலையே, இந்த மாதிரி இருக்கே, ஸோ நம்ம எப்படி இந்த வண்டி வாங்கினாலும் நம்ம ரோட்டில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் டர்ட் பைக்கு, ஒரு பைக் பக்கா டர்ட் ட்ராக்ல நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ரைட் ஹார்ட், ரைட் சேஃப்.